ஏழு கடல் 7 மலை தாண்டி எல்லாரும் தன்னோட காதலியை பார்க்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் டிஃப்ரெண்ட். பல பிரச்சனை, பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டி திருப்பி அவளை பார்க்க போகிறோம். என் லவ்வர் பேர் ஆர்த்தி. இதோ இவ தான். என் பேர் அர்ஜுன். அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். இப்போ கூட ஆர்த்தியை பார்க்க தான் போகிறேன். ஆனால் லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்ல போறாளோ? ஹாய். டேய், ஏன்டா இவ்வளோ லேட்டு? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு அசால்ட்டாக லேட்டாக வர. ஹே இரு என்ன நீ பாட்டு நான் லேட்டாக வரேன்னு சொல்கிற? எங்களோட இது எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் பாட்டு வீட்டில் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கோம். நீ ஃபோன் பண்ணி வா மீட் பண்ணலான்னு சொன்னோடனே அப்படியே போய் கண்ணாடி முன்னாடி நின்னோன்னு வையேன், கன்ஃபார்மாக இப்படியே போனால் கேவலமாக கேட்பான்னு எல்லாத்தையும் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக செட் பண்ணி கீழே வந்து வண்டி எடுத்தால் வண்டி ஆன் ஆகாது. வண்டிக்கும் பெட்ரோல் போட்டதுக்கு அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு பெட்ரோல் போட்டு வர வழியில் எவன்கிட்டயோ கேடு கட்ட வார்த்தையில் திட்டு வாங்கிட்டு பார்க் வாசலில் வந்தால் ஒன்றுமே இருக்காது. சரி இவளுக்கு பிடிச்ச சாக்லேட்டாக வாங்கிட்டு வரும்னு போய் சாக்லேட் வாங்கிட்டு உள்ளே வந்து உட்காந்தா நீ என்னை பார்த்து என்ன கேட்குற? ஏன்டா லேட்டுன்னு கேட்குறான். எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ணுறீங்களோ? சீச்சி, லவ் பண்ணுறனால தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன சொன்ன? சாப்பிடுன்னு சொன்னேன். என்ன, லவ் பண்ணுறதுனால தான் கஷ்டப்படுறியா? ஓகே ஃபைன். என்னை யாரும் அப்படி கஷ்டப்பட்டு லவ் பண்ண தேவையில்லை. நான் அப்படி சொல்லலை. ஏய், உங்களுக்குலாம் வேலையே இல்லையா? ஏ செல்லக்குட்டி, எங்க இருக்க? கேர்ள்ஸ் கூட டேட்டிங் மச்சி. இப்போ நீ பார்க்குக்கு வர. நீ நல்லவனே, இப்பதான் நான் ஆர்த்தியை பார்க்க போனேன். மச்சான் அவ போயிட்டாடா. லவ்வர்ஸ் மெசேஜ் கூட தான் ஃபாஸ்டா பண்றீங்கன்னு பார்த்தா மீட்டிங். இப்போ நீ வரலன்னு வை, உன்னை சாவ வச்சிடும். வரேன் வை. நான் சித்தப்பே. என்ன இந்த பக்கம்? உள்ள நம்ம ஃப்ரெண்டு சும்மா பேசிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா நான் சொன்னது என்னாச்சு? அதானே நைட்டு வரும். என்ன மச்சான்? டேய் ஏன்டா லேட்டு? சித்தப்பா பேசிட்டு வந்தேன். ஏதோ அந்த லேகிய மேட்ரா? காலகாலமாக இந்த மாதிரி ஆளுங்களை கலாய்க்கிறதே ஒரு கலையாக செஞ்சுட்டு வரீங்களே. சரி என்னாச்சு அதையாச்சும் சொல்லி தோல. வந்தா நானும் வந்தேன். நீயும் வந்த. போயிட்டா மச்சான், அவ்வளோதான். நான் வந்தேன், நீ வந்த, இப்போ நான் போகிறேன், நீயும் போ. டேய் என்னடா? பின்னடா மேட்ரை சொல்லிட்டு வெறுப்பேத்துனா பரவாயில்ல, எதுவுமே சொல்லாமல் வெறுப்பேத்துற. லூஸ் ஸ்டாக் விட்ட மச்சான், கோச்சிட்டு போயிட்டா. போட பக்கம் பொண்ணுனாலே கோச்சிக்கு தான் போகும். இப்போ நாகர்கோயில் பொண்ணுன்னா தத்துவத்தை டைமிங்கில் பேசுடா, ரைமிங்கில் பேசாது. நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒன்று செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா? எப்படிடா? எப்படி? ஏய் அது என்ன ஆனவனா ஃப்ளாஷ்பேக் ஒன்று மேலே பார்க்குறது இல்லை கீழே பார்க்குறது? மூஞ்ச பார்த்தாலும் ஃப்ளாஷ்பேக் வராதா? சி. ஹலோ, நான் ஆர்த்தி பேசுகிறேன். சொல்லுமா, வாட்ஸ் த மேட்டர்? உன் ஃப்ரெண்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என் பின்னாடி சுற்றி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். வேணா அவனை முன்னாடி சுத்த சொல்லட்டுமா? ஐயோ அது இல்லை, அவனை பற்றி கொஞ்சம் தெரியணும், சொல்ல முடியுமா? கொஞ்சம் என்ன, நிறையாவே சொல்கிறேன். அவன் ஒரு கேடு கிட்ட புறம்போக்குங்க. அவன் காதலிச்சா அந்த காதலுக்கு அழியவே இல்லை. சண்டன் வந்துட்டா இறங்கி குத்துவான், குத்து பார்க்கதான் மன்மத, ஆனா சகலகலா வல்லவன். டேய் அவன் சிம்பு ஃபேனா? ஆமாம், அவன் ரொம்ப நல்லவன். லவ்னு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி நான் அவனை பார்த்ததே இல்லை. உன் பின்னாடி சுற்றுறான்னா அவன் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான். சீரியஸ்லி யூ ஆர் சோ லக்கி. நம்ம சத்யவான் சாவத்திரி புருஷங்க. ஓகே தேங்க்யூ. ஹலோ ஹலோ ஹலோ,
இந்த ஹீரோ பைப்புலிங்க தான் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னா இந்த ஹீரோயின் கூட நம்மளை மதிக்க மாட்டேங்குது. நம்மளை யார் தான் மதிக்கிறா? போங்கடா. சிரிடா, நல்லா சிரி. சனி பகவான் கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஆனால் உன்ன மாரி சனியம் பிடிச்ச லவ் பண்ணுறவங்க கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே கூடாதுடா. ஏய் இப்போ ஏன்டா சீரியஸார? சரி இந்த ஃப்ளாஷ்பேக் ஏன் சொன்னேன் இப்போ? உன் லவ்வில் எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறதுக்காக இது சொன்னேன். போன வாட்டி ஆர்த்திக்கும் உனக்கும் சண்டை நடந்ததே ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு டெய்லியும் தான் பிரச்சனை நடக்குது. நீ எந்த பிரச்சனை பற்றி சொல்கிற மச்சி? ரைட்டு மச்சான், வாழ்க்கையில் சண்டை இருக்கலாம், ஆனால் உனக்கு எங்க சண்டையே தான் வாழ்க்கையாக போயிட்டுருக்கு. எப்படி ஞாபகம் இருக்கும்? போன வாட்டி டேட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவகிட்ட வேட்டு வாங்கினியே ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்? அதுக்கு காரணம் நீ தான். நிறைய பொண்ணுங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் பசங்க தான். அதே நேரத்தில் நிறையா பசங்க கேவலமாக இருக்கிறதுக்கு காரணம் பொண்ணுங்க தான். நம்ம ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டோமா என்ன? ஹேய், இவளை வச்சுக்கிட்டு என்னாச்சு இப்போ? ஏன் வெளியே வந்த? பின்ன என்னடா, இப்போதான் எல்லாம் ஒழுங்கா போயிட்டுருக்கு, திரும்ப பிரச்சனை பண்ணுற மாதிரியே பேசுகிற. சரி நான் எதுவும் பேசுகிறேன், சரியா? வாயை முடிக்கிறேன். சரி இப்போயாச்சும் பா. ஏய் பிரியா. என்னடா மெசேஜ் இது? ஐயோ, யார்டா அது? பிரியா ஃப்ரெண்டு. சரி ஓகே, நான் ரிப்ளை பண்ணுறேன். சோனமுத்தா போச்சா? ஹாய். சும்மா தான் இருக்கேன். இன்னும் இல்லை. யூ? சும்மாவே செய்வா. செத்தண்டா. என்னடா இது? ஃப்ரெண்டு அப்படிதான். ஐயோ, இப்படி கொஞ்சத்துக்கு லவ் பண்ணுறதுக்கு அவ இருக்காள், அப்புறம் எதுக்கு நான்? போடா. ஏய் ஏய் எங்கடி போற? பிரியா வீட்டுக்கு தான் போகிறேன், வரியா? எனக்கு எப்பவுமே புரிஞ்சிக்கவே மாட்டேடா இவ. ஏய் என்னடி கூட்டணும் நான் ரோட்ல விட்டு போற? ஷேர் ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டு போடி. போடி போ, நானே தனியா மாசம் வந்துக்கிறேன் போ. சரிடா சரி. என்ன மச்சான்? லவ் பண்ணிப்பாரு, அப்பதான் தெரியும் ஒவ்வொரு சண்டையிலையும் எவ்வளோ ஈகோ எவ்வளோ பொசசிவ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் சண்டை கூட செம கியூட் தெரியுமா? எப்போவுமே லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒன்றா சுற்றுறது, 24 மணி நேரம் சேட் பண்ணிகிட்டு இருக்கிறது, அது பேர்லாம் லவ் இல்லை. சண்டை வரும், பார்க்க முடியாமல் போகும், பேச முடியாமல் போகும். அப்பயும் ஒருத்தர் மனசை இன்னொருத்தர் புரிஞ்சு அவங்க மனசில் இருக்க அந்த உண்மையான ஃபீலுக்கு பேர் தான் லவ். உனக்கெலாம் அதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாது, எவ்வளோ சொன்னாலும் வேஸ்ட். நான் வரேன். டேய் என்னங்க சென்டிமெண்ட்டாக பேசிய செஞ்சுரி அடிச்சிருவான் போல. மச்சான் எங்க இருக்க? மாடியில் தாண்டா இருக்கேன், மேலே வா. சரி வரேன். வந்துட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டியா? சரி உட்காரு. சரி ஆர்த்திகிட்ட பேசுனியா? இல்லை மச்சான். ஏன்டா? அவள் ஒன்றுமே பேசல, நானும் ஒன்றுமே பேசிக்கல. நீயாச்சும் ஃபோன் பண்ணி சாரி கேட்டியா? நான் ஏன்டா கேட்கணும்? அவள் தானே மூஞ்சில் அடிச்சுட்டு போனான் அன்னைக்கு. அவன் என்கிட்ட சாரி கேட்கணும்டா. எதுக்குடா இந்த ஈகோலாம் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு? சரி போ. என்னம்மா திரும்ப 2 பேருக்குள்ள சண்டையா? ஆமாம். நீ தான் ஒரு சாரி கேட்கலாம்ல. சாரியா? சரி எங்கே இருக்கீங்க? அர்ஜுன் வீட்டு மாடியில. சரி நான் அங்கே வரேன். ம். மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல
டேய் என்ன மச்சான் உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்க போல. டேய் நான் பாஸ் என்ற பாஸ்கரன் சீனா இது. டேய் சாண்டி உன்னதாண்டா என்னையா அண்ணம்மா? உன்னதாண்டா வெண்ண. கடைசியில் 2 கிரிக்கெட் டீம் நடுவில் நிற்கிற அம்பேர் மாதிரி ஆக்கிட்டீங்களடா. அர்ஜுன் உன்னதான். சொல்லுங்க மேடம். ஏண்டா உனக்கு என்ன திமிரா? நீ தானே நேற்று கஷ்டப்படுறேன்னு சொன்ன, அதனால தானே நான் அப்படி பண்ணிட்டு போனேன். சாரி பேபிமா, உன்னை ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? இல்லை இந்த கண்டவன் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஆகுமா? டேய் என்ன கண்டவனா? சேர்த்து வச்சவன்லாம் கண்டவன் ஆயிட்டானா? என்னடா சொல்லுங்க அர்ஜுன். ஆஹா என்ன திமிரா? என்ன எனக்கு நீ மட்டும்தான் நினைச்சியா? 100 பேர் வருவாங்க. 100 பேர் என்ன 1000 பேர் கூட வரட்டும், ஆனால் அதில் யாருமே நான் ஆக முடியாதுல்ல. அப்போ என்ன நீ தான் பெஸ்ட்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலை, உனக்கு நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். உனக்கு உடம்பு ஃபுல்லாக திமிரு. ஆமாம் திமிரு தான், பட் உனக்கு தான். சாரி எனக்கு தான், கிராமர் மிஸ்டேக். கிராமர்ல எதுக்குடா ஹியூமரு? நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அர்ஜுன். தெரியும். எதுக்கு? என்ன மச்சான் உன் ஸ்ரீதேவியை மூதேவின்னு தீட்டி அமிச்சிட்ட? ஹே பின்ன என்னடா, உனக்கே அவள் மரியாதை கொடுக்கல மச்சி. உண்மையை சொல்லி என்ன மதிக்கலன்னு அவளை அமிச்ச? மச்சான் அப்போ கூட ஒரு சாரி சொன்னாலான்னு பாடுறா அவ. திமிர் பிடிச்ச கழுத. இவனை கேட்டா அவளுக்கு திமிருன்றான், அவளை கேட்டா இவனுக்கு திமிருன்றா. என்னத்த முடியல அப்பா. டேய் மச்சான் சாரியை கண்டுபிடிச்சது யாரா? பிளவுஸை கண்டுபிடிச்சவன்டா. ஏண்டி சுகமா இருக்க? என்ன அர்ஜுன் கூட பிரச்சனையா? ஏண்டி அவன் கூட ஆனவன சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? பாவுண்டி அர்ஜுன், அவனை ரொம்ப ஹர்ட் பண்ற, அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துற, இதே வேலையா வச்சிருக்கல. எல்லா பொண்ணுங்களும் இப்படி தாண்டி இருக்கீங்க. லவ் பண்ணி ஒருத்தனை கஷ்டப்படுத்துறதை விட தனியா இருந்து சந்தோஷமா இருந்துடலாம். சரி கிளம்புறேன். மச்சான் 3 மணி நேரமா பேசியே பத்த வைக்காம தம்ம கரைச்சிருக்க. மச்சான் அவனை வாழ்றதுக்காக லவ் பண்ண சொன்னா அவன் லவ் பண்றதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான்ல. அப்படி கூட வாழ்ந்துடலாம்டா. ஆனா இந்த லவ் பண்றவங்க கூட ஃப்ரெண்டா வாழ்றவன் படுற கஷ்டம் இருக்கே பா. அலம்லத்த சொல்லுங்க. சாரியா? சரி வந்துடுறேன். யாரா அது? அலம்லத்த ஃப்ளிப்கார்ட்ல சாரி ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். அது என் வீட்டுக்கு தான் வருதான். நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ண சாரிலாம் வீட்டை தேடி வருது. தப்பு பண்ண ஒருத்திக்கிட்ட ஒரே ஒரு சாரி தான் கேட்டேன் மச்சி. எங்க தாரா? யூ இவன் சாரி புறான்னு ஆரம்பிச்சிருவான் போல இருக்கே. ஏய் எங்க போற? நான் போய் புடவை வாங்கி கொடுத்துறேன். ஏய் நில்லு. பொட்டவையும் வாங்க தேவையில்ல, ஒரு புண்ணாக்கும் வாங்க தேவையில்ல, மூடிட்டு நில்லு. மச்சான் கட்ட ஃபுல் ஏன்டா லவ்வை ஈஸியா வைக்கல? டைரக்டர் ஏன்டா பக்கத்துல விஷம் வைக்கல? வைக்கட்டுமா? முதல்ல லொகேஷன் ஒழுங்கா வைடா. மச்சான் எல்லாருமே லவ்ல இருக்க பல ப்ராப்ளம்ஸ் பார்க்குறாங்களே தவிர பல ப்ராப்ளம்ஸ் நடுவில் இருக்க சின்ன லவ் யாருமே பார்க்கறது இல்லைடா. படுத்துறானே. மச்சான் மச்சான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான், முடிவு பண்ணிட்டேன்டா. என்னன்னு? அவகிட்ட போயிட்டு அவன் மூஞ்சி வச்ச மாதிரி சொல்ல போற மச்சான். என்னடா சொல்ல போற? பதறது சீக்கிரம் சொல்லு. போயிட்டு அவகிட்ட போயிட்டு அவன் மூஞ்சில் அச்ச மாதிரி ஏ சாரி நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, ஐ லவ் யூ அப்படின்னு அவன் மூஞ்சி அச்ச மாதிரி சொல்ற போற மச்சான். பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்குடா கோட்டு சூட்டு பூட்டெல்லாம்? மச்சான் எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல. உன் டிக்னிட்டியில தீய வச்சு கொடுத்த. சரி நீ மச்சான் ஆர்த்தியை விட்டு பிரீத்தி சுவாதி கார்த்தி கீர்த்தி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. மச்சான் இதை ஏற்கனவே தலைவர் சொல்லிட்டார், பட் இந்த இடத்துல நான் சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும்.
இப்போ தான் பொண்ணுன்னு இதயத்தில் லாக் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் கேட்டுக்கு வெளியில தான். அவளை ஏன்டா வெளில அனுப்புற? எக்கு கேட்டு ஃப்ரீயாக தானே இருக்கு, அனுப்பலாம்ல. அளவுலதா சொல்லுங்க. ஐயோ அசிங்கமாக கேட்குறாங்களே. ஐயோ அதே ஐயோ அசிங்கமாக கேட்குறாங்கடா. என்னடா சாரியும் பூச்சி சாரியும் பூச்சி. மச்சான் என்னடா? ஆர்த்தி கிட்ட சாரின்னு மெசேஜ் வந்திருக்கு மச்சான். அப்போ சாரி மட்டும் தான் போச்சா? எனக்கு மட்டும்தான் அப்பா? ஹலோ ஹலோ, என்ன சாரிலாம் அனுப்பிச்சிருக்கீங்க? ஆமாம், என் தப்பு தானே, சாரி. ஹேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. ஏன் சோகமாக பேசுகிற? ஒன்றும் இல்லை. ஏதோ இருக்கு, சொல்லு. நான் உன்னை எப்பவுமே ஹர்ட் பண்ணுறல, என்னால் தான் நீ கஷ்டப்படுறல. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. யார் சொன்னது? என் ஃப்ரெண்டு தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ விடு. இல்லை அர்ஜுன், எனக்கே தெரியுது என்னால் தான் நீ ஹர்ட் ஆகுற, என்னால் தான் நீ கஷ்டப்படுற. என்னால் உன்னை ஹர்ட் மட்டும்தான் பண்ண முடியுது. ஏய், அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிற லூஸு. இல்லை அர்ஜுன், என்னால் நீ ஹர்ட் ஆக வேணாம், கஷ்டப்பட வேண்டாம், நம்ம பிரிஞ்சிடலாம். ஏய், என்னடி சொல்ல வர இப்போ நீ? ஆனால் அவனா உங்களால் தான் நாங்கள் ஹர்ட் ஆகிறோம், உங்களால் தான் கஷ்டப்படுறோம் நீங்களே சொல்லிக்கிறீங்க. நாங்கள் என்னைக்காவது அப்படி சொல்லியிருப்போமா, இல்லை அப்படி தான் உங்ககிட்ட நடந்திருப்போமா? எல்லாத்தையும் நீங்களே நினச்சிக்க வேண்டியது, நீங்களே பேசிக்க வேண்டியது. இப்போ என்ன தாண்டி சொல்ல வர நீ? போதும் அர்ஜுன், லெட்ஸ் லீவ். போடி போ, நல்லா இருங்கடி, நல்லா இருங்க, அப்படியே கொஞ்சம் நல்லவளாகவும் இருங்க. அவ கட் பண்ணி 6 மாசம் ஆச்சு. ஆமாண்டா. அப்புறம் எதுக்குடா? நான் பொதுவாக எல்லாருக்கும் சொன்னேன்டா. என்னவா? அவளால் தான் நான் ஹர்ட் ஆறுனா, அவளால் தான் நான் கஷ்டப்படுறேன்னா, தேவையில்லை, பிரிஞ்சிடுவோன்னு சொல்கிறான். சாரி, குட் பை, இட்ஸ் ஓவர். என்ன மச்சான், என்னாச்சு? The number you're calling is switched off right now. The number you're calling is switched off right now. மச்சான் அவள் என் கூட இருக்கும்போது நான் கஷ்டப்படல, அவள் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏண்டி போனேன் என் லைஃப்பை விட்டு? அப்படியே ஆர்த்தி இல்லாமல் கொஞ்ச நாள் லைஃப் போச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் தாண்டி என்னை விட்டு தள்ளி போகாதுன்னு அவகிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன். ஏய், ஏதோ பேசணும், மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்ட, ஒன்றுமே பேச மாட்டேற. நடக்கலாமா? நடக்கலாமாவா? பீச்சில் வாக்கிங் போகிறதுக்காடி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன். எங்கேருந்து வந்து வாச்சாலோ? ஐயோ, ஒன்றுமே பேச மாட்டேல. சரி, நானே பேசுகிறேன். அது எப்படி உன்னால் தான் நான் ஹர்ட் ஆகுறேன், உன்னால் தான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நீயே நினச்சிக்கிற? நான் எப்பயாவது அப்படி சொல்லியிருக்கேனா?
இல்லை அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட நடந்திருக்கேண்ணா. நான் ஹர்ட் ஆறுனா அதுக்கு என்றைக்குமே காரணம் நீ இல்லை. நான் ஹர்ட் ஆறுனா அதுக்கு காரணம் என்னோட ஈகோ, என் ஆட்டிடியூட், என் கோவம் தான். நீலாம் இல்லை. சரி ஹர்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு என்னை விட்டு தள்ளி போயிட்டா ஹர்ட் ஆக மாட்டேனா? கஷ்டப்பட மாட்டேனா? தள்ளி போனாதாண்டி இன்னும் ஹர்ட் ஆவேன். கூட இருங்கடி. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட்டு தள்ளி தான் போகணுன்னு நீ நினச்சினா நான் தள்ளி போயிடுறேன். விட்டு தள்ளி போயிடுவியா? போக மாட்டேன். நீ தான். ஐ லவ் யூடா, என்னை விட்டு தள்ளி போகாத. என்ன? ஐ லவ் யூடா, என்னை விட்டு தள்ளி போகாதன்னு சொன்னேன். சரியா கேட்கல. போதும் போதும். சரி வா. போயிட்டு முதல்ல சாண்டி கிட்ட பேசணும். என்ன ஆனானோ. சாண்டி மாதிரியே இருக்கு. மச்சான் என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க? ஒன்று செஞ்சீங்கல்ல, பார்த்தா ஒரு தெரியல. வார்த்தை கூட சொல்லலைல்ல. உன்கிட்ட சொல்லாம் தானே வந்தேன். நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. அப்படியே கொஞ்சம் நல்லவனாகவும் இருங்க. மச்சான் டேய், லவ்க்கு லைஃப் தேவை. ஆனால் அந்த லைஃப்கே ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா தேவை. இன்றைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு தள்ளி போகவும் விடக்கூடாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டை விட்டு நம்மளும் தள்ளி போகக்கூடாது. நீ எல்லாம் எனக்கு வேணும் மச்சான். உனெல்லாம் நல்லா சாவடிக்கணும்டா. சாவடிச்சிடாதடா. ஆமாச்சான், பீச்சுக்கு போகலாம். டேய் இது முட்டு சாந்துரா. டேரக்டர் இந்த பக்கம் தான்டா போக சொன்னான். இப்போ என் லவ்வர் என் கூட இருக்கா, என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கா. தள்ளி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன். ஆக்ஷன்டா. நோட்டீஸ் ஷோயிங். ட்ரைபாட் எடுத்து மண்டபல அடிப்ப ரெண்டு பேரும் போடு போல படம் வராது போல. ஆக்ஷன். என்னடா? இவரதான். பட் உனக்கு சாரி சிரிஸ்டா. இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? இல்ல இந்த கண்டவன் கால் பண்ணி என்ன கூப்பிடுற அளவுக்கு வருமா? சேர்த்து வச்சுனே கண்டவன். ஹேய் கண்டவனா? சேர்த்து வச்சோமா கண்டவன் ஆயிட்டானா? போடா அப்படியே போடா. கடைசில ரெண்டு கிரிக்கெட் டீம் நடுவுல இருக்கு. கடைசில எனக்கு சிரிச்சுட்டான். ஒன்ஸ் மோர். டேய் சீக்கிரம் டைலாக். சீக்கிரம் டைலாக். என்ன மச்சான்? டேய் யா நான் பார்க்க யாரும் வந்துருக்காங்க. ஆக்ஷன். 3 மணி நேரமா பேசி பேசி பத்த வைக்காமே டம்ம கரெஸ்டடா. ஆக்ஷன். மச்சான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்னன்னு முடிவு பண்ணிட்டேன். ரோலிங். ஆக்ஷன். மச்சான் ஏய் யாரா நீ ஏன்டா திரும்பின இப்போ? நான் உன்ன திருப்பவே இல்லை. திரும்புடா. விஜய் காமெடியோட மாத்திட்டாங்களா? அவன் எடுத்துட்டு இருக்கிறான். இங்க பாரு.